தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன நடக்குது, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். சினிமால கூட ஒரு படத்துல 2-3 ட்விஸ்ட் தான் வரும். கடந்த 48 மணி நேரத்துல பல ட்விஸ்டும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். கூவத்தூர் சம்பவங்களோட பயங்கரமா போய்கிட்டு இருக்குல்ல. ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த காலகட்டத்துல நம்ம அரசியலை கூர்ந்து கவனிக்கிறது, கூர்ந்து பாக்குறது, பேசுறதெல்லாம் மகிழ்ச்சியா தான் இருக்கு. மகிழ்ச்சியாவும் இருக்கு, அதே நேரத்துல என்னடா இப்படிலாம் பண்றாங்களேன்னு கொஞ்சம் ஜெர்க்காவும் இருக்கு. ஓகே, ரெண்டு கலந்த கலவை தானே அரசியலுங்கிறது. சரி, ஷோக்குள்ள போவோம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா டிவிக்கு ஆட்சி அமைக்குமோ ஆட்சி அமைக்காதா அப்படியே முதல்வர் நாற்காலி வரைக்கும் நேற்று பக்கத்துல வந்தாரு விஜய். சீட்ல உட்காருவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. அந்த சேரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஆளுநர், ஆளுநரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறாரு அமித்ஷான்லாம் சொல்றாங்க. ஆமா, எப்படி அப்படின்னா 108 இடங்களை ஜெயிச்சாங்க டிவிக்கு, 5 காங்கிரஸ்ல வந்தது. நேத்து சிபிஐ சிபிஎம் ஆதரவு கொடுத்தாங்க. தோழர்கள் கிட்ட திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க சொல்லிடுங்க நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. பட்டு நேத்து வரைக்கும் சொல்லவே இல்லை. இன்னைக்கு காலையில அறிவிப்பாங்கலாம் சொன்னாங்க. காலையில அறிவிக்கவே இல்லை. இப்ப 4 மணிக்கு பிரஸ் மீட் கொடுக்க போறதா சொன்னாங்க. ஆனா 4 மணிக்கு முன்னாடியே அறிவிச்சிருக்காங்க. ஆமா, அந்த அறிவிச்சிருக்காங்கன்னா அந்த இதையே வாங்கிட்டாரு. இப்ப ஆதவ அர்ஜுனா போய் நேரில் திருமாவளவனை சந்திச்சிருந்தாரு. அவர்கிட்ட அந்த ஆதரவு கடிதத்தை வாங்கியிருக்காரு. ஆமா, இதுக்கிடையில ஒரு ட்விஸ்டா கதர் சட்டைகள், தோழர்கள், சிறுத்தைகள் வரிசையில நாங்களும் வரோம்னு ஐயுஎம்எல்லும் இப்ப செங்கோட்டையனும் அருண்ராஜும் போய் பார்த்திருந்தாங்க. அவங்களும் இப்ப ஆதரவு கடிதத்தை தாவேக்காக்கு கொடுத்திருக்காங்க. அருண்ராஜ் எடுத்த முயற்சின்னு சொல்றாங்க. ஏற்கனவே காதர் மொய்தீனை மீட் பண்ணியிருந்தார் அருண்ராஜ். இப்ப மொத்தம் 120 இடங்கள் கிடைச்சிருக்கு டிவிகேக்கு. இப்ப ஆளுநரை போய் பார்க்க போலாங்கிறப்ப ஆளுநர் கிளம்பி கேரளா போறாராம் 7:10 நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகிற டைம்ல. ஓகே, அவர் என்ன பண்றாருன்னு பாப்போம். இவருக்கு ஆதரவு கிடைச்சிச்சு, ஆதரவு இல்லாம ஒருத்தர் தனியா நிக்க போறாருங்கிற பேச்செல்லாம் வருது. ஆமா, யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுக உடைகிறதா அப்படிங்கறதா காட்ஃபாதர் படம் மாதிரி இங்கிட்டு ஒரு சீனோட இங்கிட்டு வேற ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி அதிமுக காரங்க வந்திருக்காங்க. டிவிகேக்கு ஆதரவு வந்துகிட்டு இருக்கிறப்ப எடப்பாடி ஆதரவெல்லாம் அப்படியே படிப்படியா போயிட்டு இருந்தது. ஒரு நடிகர் தொடங்கி வைக்கப்பட்ட கட்சி ஒரு நடிகரால் முடித்து வைக்கப்படுதா அப்படிங்கிற மாதிரிதான் தெரிஞ்சது நமக்கு. அந்த கேள்வியெல்லாம் நமக்குள்ள வந்திருக்கு. ஏன்னா அப்படிதான் அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஆமா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஏற்கனவே சென்னையில் ஒரு கூட்டம் போட்டாங்க. எல்லாம் 2 முகத்தோட தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு எல்லாத்தையும் ரெசார்ட்ல தங்க வைக்க கூட்டிட்டு போனாங்க பாண்டிச்சேரிக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டதுன்னா, அதிமுக ஆட்சி அமைக்க போது திமுக ஆதரவுல அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சென்னை வந்தாரு. அதிமுக எம்எல்ஏக்களும் சென்னை வந்தாங்க. இன்னைக்கு கிரீன்வே சாலையில எடப்பாடி பழனிசாமி வீட்டுல அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் அப்படின்னாங்க. எல்லாரும் வராங்களான்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகையாளர்களும் 1 by 1 டிக்கெட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மொத்தம் 47 பேர் இல்ல, 47 பேரும் வராங்களாங்கிற டிக் பண்ணாங்க. எல்லாருமே பிரசன்ட் ஆயிட்டாங்க. ஓகே, யாரும் வேற கூடாரத்துக்கு போகலன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எடப்பாடி மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாரு. பேசவே சண்டை ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம பல தேர்தல் தோத்து போயிருக்கோம். இப்ப 11 தோல்வி அடைஞ்சிருக்கோம். அது இல்லாம வரலாறு காணாத ஒரு தோல்வி வந்திருக்கு. நம்ம போன டைம் வாங்கின ஓட்டு கூட இந்த முறை வாங்க முடியல. நம்ம ஒண்ணு ஆளுங்கட்சியா இருப்போம், இல்லைன்னா எதிர்கட்சியா இருப்போம். இப்ப ரெண்டுமே இல்லாம நடு ரோட்ல நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் பேசியிருக்காங்க. இன்னொன்னு கொங்கு பெல்ட்ல நம்ம ஜெயிப்போம், கொங்கு பெல்ட்லயும் நம்ம தோத்து போயிருக்கோம். அதெல்லாம் நீங்க வேலுமணிகிட்ட கேட்டுக்கிங்கிற மாதிரி எடப்பாடி சொல்லியிருப்பாரு. அதனால கடுமையான வாக்குவாதம் உள்ளுக்குள்ள போயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த மீட்டிங் முடியறதுக்கு முன்னாடியே வெளியில சிவி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர்லாம் வெளியே வந்திருக்காங்க. அதற்கு பிறகு சிவி சண்முகம் இவங்க 3 பேர் தலைமையில 36 எம்எல்ஏக்கள். ஏன்னா இப்ப கட்சி தாவல் தடை சட்டமும் வர முடியாதாங்க. 3ல் 2 பங்கு வந்துருச்சுன்னா அந்த கட்சி தாவல் தடை சட்டம் வராது. ஸோ அதனால இந்த அளவுக்கு எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில தனியா ஒரு கூட்டம் போட்டிருக்கிறதுனால உடைகிறதா அதிமுகங்கிற கேள்விதான் வருது. ஏன்னா எல்லாருமே நேரம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஓகே, இந்த எலெக்ஷன் ஜெயிச்சுட்டாருன்னா ஓகே, எல்லாருக்கும் செட்டில்மெண்ட், இல்லாட்டி இல்லைங்கிற முடிவுல தான் 10 பேர் இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி தோத்து போனாங்க நிறைய பேரு. அதுக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி தான் காரணம். அது ஏன்னா 2021 நமக்கான வாய்ப்பு இருந்தது. அப்பவே அமமுக சேர்த்திருந்தாங்க அப்படின்னா நம்ம ஜெயிச்சிருப்போம். பல தொகுதியில் அமமுக தான் நம்ம வாக்குகளை பிரிச்சு நம்ம தோல்வி அடைய வச்சிருக்காங்க. இப்ப காலம் கடந்து அமமுக சேர்த்துக்கிட்டு இப்பயும் நம்மளால ஜெயிக்க முடியாம போயிடுச்சு. அதை தாண்டி கட்சியில இருந்து நிறைய பேரை நீக்கிக்கிட்டே இருந்தாரு. அவர் ஒருத்தரோட சுயநலத்தாலதான் கட்சி இப்படி ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதனால இப்ப அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து கைப்பற்றணும்னு ஒரு கோஷ்டி கிளம்பிருச்சு. தனி அணியா போயிருக்காங்க. இந்த அணி
வந்து பனையூருக்கு போகுதா இல்லை தனி அணியா இருந்து பனையூர் ஆதரிக்க போகுதா, இதெல்லாம் வந்து ஒரு ஆலோசனை உள்ள நடந்துகிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஆமா, ஆக்சுவலி அவங்களுமே காலையில டிவிக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிடுறாங்க. அது வந்து எடப்பாடி பழனிசாமி வேணாங்கிற சொன்ன மாதிரி ஒரு தகவல். இதுக்கு நடுவில் ஏன் வந்து விசிகா டிலே பண்ணாங்கன்னு ஒரு காரணம் இருக்குல்ல. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து திருமாவை முதல்வராக்கலாம் அப்படின்னு ஒரு டாக்கம் உள்ள போய்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் வேற எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம வரதுன்னா ஓகே, வேற ஒரு கட்சிக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணுங்கிற மாதிரி அங்கேயும் டிஸ்கஷன் வந்து போயிருக்கு. சண்டையெல்லாம் நடந்து அதனாலதான் திரும்ப அறிவிக்கிறதுல டிலே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா 2 அன்கண்டிஷனல் தான், எந்த விதமான கண்டிஷன் அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. தோழர்கிட்ட தான் சொன்னாரு. ஆனா நேற்று மாலையே ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காரு. அப்ப இந்த ஒரு டாக் வந்து போயிருக்கு உள்ளுக்குள்ளார. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் பதவி, அதிகாரம் இதெல்லாம் தான் எல்லாரும் பெரும்பாலும் ஆசைப்படுறது. ஆமா, இதுல வந்து அப்படியான ஒரு டாக் இருந்ததுனால திரும்ப தள்ளி போச்சு அப்படிங்கிற தகவல்லாம் வந்துச்சு. இதுக்கிடையில இன்னைக்கு வந்து திமுக அதிமுக அலையன்ஸ் வச்சு ஒரு ஆட்சி அமைக்கலாமா அப்படிங்கிற பேச்சு போயிட்டே இருந்த நேரத்துல அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி புதிய கட்சி ஆட்சி அமைக்க இருக்கிற புதிய கட்சிக்கு வாழ்த்துக்கள், அதாவது ஆட்சி அமைக்க போகிற கட்சிக்கு வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. இதையே தான் வந்து இன்னைக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி மதியம் டைமில் வந்து முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் இப்போ திமுக தலைவராக இருக்கிறார்ல, அவரும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து இந்த தோழமை கட்சிகள்லாம் எடுத்த முடிவை நான் வரவேற்கிறேன். அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு வெளியிருந்து கொடுக்குறேன், அதே நேரத்தில் திமுக கூட்டணியோட பயணிப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் மட்டும் தான் சொல்லாமல் போயிட்டாங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் புதிய அரசுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொல்லி அவரும் வந்து ஒரு மாதிரி நாங்கள் இனிமேல் வந்து குறுக்க வர மாட்டோம், ஆளுநர்கிட்ட பேசிக்கங்கிற மாதிரி ஒரு எண்டு போட்டு 2 பேரும் முடிச்சிருக்காங்க, ஸ்டாலினும் எடப்பாடியும். பட் எடப்பாடியே முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் வந்து பிரேக்கிங் நியூஸ். ஆமா, ஓகே, இதெல்லாம் போயிட்டு இருக்கப்ப நேத்தே வந்து ஸ்டாலின் அறிக்கை கொடுத்தாரு. ஏன்னா கம்யூனிஸ்டுக்காரங்க காங்கிரஸ்காரங்க எல்லாருமே ஆளுநருக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தப்ப டிஎம்கே சைலண்டா இருந்தாங்க. ஏன்னா முதல்ல ஆளுநர் அடிக்கிறதுனா ஆளா வர்றது யாருன்னா மு.க. ஸ்டாலின் தான். பட் அமைதியா இருக்காரு, என்னமோ நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சரி சிபிஎம் சிபிஐ போயிட்டாங்க, இப்ப சொல்லிடுவோம்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, நேற்று அதுக்கு பிறகுதான் வந்து ஸ்டாலின் வந்து ஆளுநரை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க. ஆமா, இப்ப வந்து அதிமுக உட்கட்சி மோதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்ட போறாங்க மாதிரிதான் வந்து தெரியுது. அவர் எவ்வளவு பேர் ஓரங்கட்டிருப்பாப்ல, இப்ப அவருக்கும் வந்து ஒரு செக் வச்ச மாதிரிதான் இருக்கு. பார்ப்போம். அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி விகடனும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியும் இணைந்து நடத்துற நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தஞ்சாவூர்ல நடக்க போகுது. 17ஆம் தேதி அங்க உள்ள பாரத் அறிவியல் கல்லூரியில தான் நடக்க போகுது. இதுல முக்கியமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிங் மேக்கர் அகாடமியில உள்ள முக்கியமான நபர்கள்லாம் வந்து எப்படி யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான வழிகாட்டு விஷயங்களை சொல்லித்தர போகிறாங்க. இதுக்கு வந்து அனுமதி இலவசம், அதே நேரத்தில் முன்பதிவு வந்து அவசியம். அதுக்கான லிங்க்கை வந்து நாங்கள் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ மணி 5:30, ஆளுநர் 7 மணிக்கு கிளம்பி கேரளா போறதா தகவல். இன்னொரு தகவல் என்னன்னா, விஜய் வந்து கூட்டணி, அதாவது ஆதரவு கொடுத்த எல்லா கட்சி தலைவர்களோட ஆளுநரை சந்திக்க போறான்னு ஒரு தகவல். இதெல்லாம் 7 மணிக்கு மேலதான் என்னங்கிறது தெரியும். ஆனா நேத்து நைட்டு ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சது ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி. திடீர்னு தினகரனோட கார் வந்து ஆளுநர் மாளிகை நோக்கி வர என்ன ஏதுன்னு கேட்டாங்க. அவர் எதுவும் ஆட்சி அமைச்சிருவாரா, அவர் எம்எல்ஏ கூட இல்லையே அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது ஆளுநரை சந்திச்சுட்டு வெளியே வந்தாரு. குண்டை தூக்கி வந்து போட்டாரு அவரு. என்னோட எம்எல்ஏ காமராஜர் வந்து காணல, போலி கடிதத்தை வந்து கொடுத்திருக்காரு விஜய் ஆளுநர்கிட்ட. இப்பயே வந்து இவ்வளவு தூரம் போர்ஜரி பண்றாரு விஜய். இவர் தான் தூய சக்தியா, இவர் மோசடி சக்தி. மோசடி சக்தி. என்னால அவர் போன் பண்ணா கூட அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு, எங்க இருக்காருன்னே தெரியல, கடத்திட்டாங்க போல. ஆமா, கண் விழித்தேன் அவரை காணவில்லை, காமராஜர் காணல அப்படின்னாரு. திருப்பி கட் பண்ணா 1 மணி நேரத்துல காமராஜரோட ஆளுநர் மலைக்கு வந்தாரு. ஆமா, அப்படி போயிட்டு இப்படி சுத்தி இப்படி வந்துட்டாரு. அங்க இருப்பா கூட்டுவரேன்னு சொன்னாங்க, தெரியல அளவுக்கு கூட்டிட்டு வந்து திருப்பி ஆளுநர் மலைக்கு போனாங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஆளுநரை மீட் பண்றதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தேவை. அது இவங்களுக்கு வந்து நள்ளிரவுல அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்குது. ஆளுநரே வந்து கூப்பிடுறாரு. திருப்பி நைட்டு 12:30 கிட்டத்தட்ட 12 மணிக்கு காமராஜரை மீட் பண்றாரு ஆளுநர். அப்படின்னா ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்காங்கன்னு வந்து நமக்கு புரியுது. ஆமா, என்டிஏ இதுக்கு பின்னாடி இருக்காங்க, அமித்ஷா பின்னாடி இருக்காங்கன்னு இப்பவே சில பேர் சொல்றாங்க. அப்புறம் வந்து காமராஜ் என்ன சொன்னாரு அப்படின்னா, என்கிட்ட 2-3 போன் இருக்குங்க,
ஒரு போனை வந்து வேற பக்கம் வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அந்த போன்ல கூப்பிட்டு இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆஃப்னாரு, அதுக்கப்புறம் சைலண்ட்னாரு, அதுக்கப்புறம் வேற வேற போன் இருக்குன்னாரு. அவங்களுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க, பேசிக்குவோம் இருங்க அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புலேயே டிஸ்கஷன் பண்ணி பதில் சொல்லிட்டு சொன்னாங்க. பட் காமராஜ் என்ன சொல்றாருன்னா, அந்த கையெழுத்து நான் போடல, அது வந்து ஒரு போலியான கையெழுத்து அப்படின்ட்டு அமமுக சார்பில் சொல்றாங்க. இதுல ஆனா டிவிக்கு வந்து அதை கொடுத்த அந்த இதுல அமமுக காமராஜரோட ஃபைலும் உள்ள இருக்குன்னு வந்து தகவல். ஆமா, அவர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா எங்களை வந்து ஆதரிப்பாருங்கிற மாதிரி ஒரு லெட்டர் உள்ள இருந்ததா சொல்றாங்க. அதுவுமே ஆளுநர் தரப்புல இருந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். இல்லாதான் தினகரன் வந்து சொல்றாரு, நீங்க வந்து என்டி அலையன்ஸ்ல இருக்கீங்க, உங்களோட இது வந்திருக்கே, அது உங்களோட தானே செக் பண்ண ஆளுநர் கூப்பிட்டுருக்காராம். அவர் வந்து பதறி போய் இல்ல என்கிட்ட கொடுத்ததான் ஒரிஜினல் லெட்டர், அவருக்கு பாருங்க எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகணும்னு அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த பாண்டிச்சேரி ரெசார்ட்ல காமராஜர் கூட தான் இருந்திருக்காராம் அவரு. அதையும் கேட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகணுமா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது இல்ல இப்போ தாவேகாவுக்கு பெரும்பான்மை இல்ல, திமுகவும் ஆட்சி அமைக்க உரிமை கோர மாட்டாங்க, அதனால எடப்பாடி, அதாவது 47 சீட்டு வச்சிருக்கிற அதிமுக தலைவரை இதாகலான்னு அவங்க சைன் வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரிஜினல். அதான் ஆளுநர் நான் வந்து சொன்னதை அவங்க ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க டிவிக்கு. ஆமா, எங்க கிட்ட அவங்களே ஒரு கையெழுத்து போட்டு உள்ள வச்சிருக்காங்கன்னு வந்து சொன்னாங்க. காமராஜன் கிட்டத்தட்ட அதை வந்து சொன்னாரு. ஆமா, அது என் கையெழுத்தே இல்ல. இப்ப என்னன்னா அவரு அமமுக அந்த தினகரன் வச்சிருந்த கையெழுத்துலயும் அபிடவிட்லயுமே வேற கையெழுத்து இருக்கு, இது காமராஜ் தானான்னு சோசியல் மீடியாலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் தினகரன் சொன்னார் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கிறாங்க ஆளுநருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் வழக்கறிஞர் வந்து வாட்ஸ்அப்ல வந்ததை ஆளுநர்கிட்ட காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா ஆளுநருக்கே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. ஆமா, அப்படியே காலையில திருப்பி ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருந்தாங்க தினகரன் அப்புறம் காமராஜ் எல்லாருமே சேர்ந்து. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நேற்று நைட்டு ஒரு வீடியோ வேற வெளியாச்சு, அதுல காமராஜர் வந்து கையெழுத்து போற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியாச்சு. தாவேக்கால இருந்தே வெளியிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு வந்து யாரையும் குதிரை பேரம் நடத்தி கடத்த வேண்டிய அவசியம் கிடையாது, அவரா சுயநினைவோட தான் எங்களுக்கு ஆதரவு தரதா வந்து கொடுத்தாருன்னு அந்த வீடியோல காமராஜ் வந்து கையெழுத்து போடுற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. ஆமா, அதான் காலையில தினம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஃபோர்ஜரி வந்து பண்ணிருக்காரு, முதலமைச்சர் ஆனவனே ஊழல் ஒழிக்க போறேங்கிறவர் ஊழல் பண்ணியே முதலமைச்சர் ஆனவன் வந்து முயற்சி பண்ணிருக்காரு அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. வந்து கிண்டியில போய் புகார் கொடுத்துருவாங்களா அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து கிண்டி காவல் நிலையத்துல. இது நிச்சயம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடியோ வந்து ஏஐ வீடியோ, அதுவும் மோசடியா இருக்கும், அதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இன்னொன்னு என்னன்னா கயிறுலாம் கட்டியிருக்காரு, பச்சை கயிறுலாம் கட்டியிருக்காப்ல. யாரு? காமராஜ் தான். அந்த கயிறோட ஏஐ பண்ணிருக்காங்க பத்தி, அங்கதான் ஹைலைட். கயிறோட பண்ணிருக்காங்க, எல்லாம் கரெக்டா இருக்கு. அவரும் காமராஜும் சொல்றாரு, அதெல்லாம் நான் வந்து காரா நிறைய டைம் நான் உட்காந்துருந்தேன், மக்கள் பணியில நான் ஈடுபட்டு இருந்தேன், அப்ப யாராவது எடுத்துட்டு கூட போட்டுக்கலாம், பட் அதுல வந்து ஏஐ வீடியோ தான் அது அப்படிங்கிறாரு அவரு. பட் எந்த விதமான குரலோ அந்த பதிவோ எதுவுமே அதுல இல்ல, ஜஸ்ட் வந்து கையெழுத்து போற மாதிரி தான் இருக்கு அந்த வீடியோல. ஆனா இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, தாவேகா தரப்புல இருந்து எந்த வெளிப்படைத்தன்மையோட இதை பத்தின எந்த விஷயமும் இதுவரையும் சொல்லல. அதான் ஏன் மௌனம் காக்குறாங்கன்னு தெரியவே இல்லை. இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டு தேவையே கிடையாது இல்ல. அதான் காமராஜர் சவால் விடுறாரு. இப்ப நாங்க தைரியமா பிரஸ்ஸை சந்திச்சு நாங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இதே மாதிரி விஜய் வந்து சந்திச்சு பேட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னா நான் எம்எல்ஏ பதவியில ரிசைன் பண்றேன் அப்படின்னு சவால்லாம் விட்டாப்புல மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ். ஓகே, இப்ப என்னன்னா இது வந்து குதிரை பேரம் நடந்திருக்கா இல்லையா, இல்ல டிவியை கொடுத்தது வந்து ஃபோர்ஜரி லெட்டரா இல்லையா அப்படிங்கிறது ஆளுநருக்கும் சம்மந்தப்பட்டவங்களாம் தெரியும். ஆனா விஜய் தரப்புல இருந்து இதுக்கான விளக்கம் இதுவரைக்கும் வந்து வரவே இல்லைங்கிற அந்த வீடியோவை தவிர எதுவும் வரல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மன்னார்குடி அமமுக காரங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் மேல ஆரம்பத்துல இருந்தே ஒரு டவுட் இருந்துச்சு, இவர் அங்க போற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் எடப்பாடி தலைமையில ஒரு ஆட்சி அமைக்கலாம், திமுகவோட கூட்டணி அமைச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்தோடனே புதுச்சேரி ரிசார்ட்டுக்கு போயிட்டாரு. போய் அங்க வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தாரு, எங்களோட தொடர்பில் தான் இருந்தார், என்னை வந்து மினிஸ்டர் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னார் எடப்பாடி அதிமுக எம்எல்ஏக்கள், ஆனால் நீங்கள் பண்ண வேணாம், நீங்கள் முதல் ரோல உட்காருங்கலாம் எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்கலாம் சொன்னவர். அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது சிபிஐ சிபிஎம் வந்து விஜய்க்கு ஆதரவுங்கிற செய்தி வந்தோன்னா நேராக பனையூருக்கு போயிருக்காரு. இவரெல்லாம் நம்பவே கூடாது தினகரன் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எப்படியோ அவரை கூப்பிட்டு வந்துட்டாங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இது ஒரு செக்காக இருக்குமா ஆளுநர் வந்து? ஆமாம், ஏன்னா கிண்டியில் வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு காவல் நிலையத்தில். அப்ப குதிரை பேரம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் சேனலுக்கு ஆளுநர் பேட்டி வந்து கொடுத்திருந்தாரு. அப்ப வந்து கட்சி தலைவர் அனுமதி இல்லாம ஒரு லெட்டர் உள்ள சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆளுநர் இதை வச்சு ஏதாவது கேம் விளையாடலாமா, இல்ல வச்சு அமித்ஷா ஏதாவது கேம் விளையாடுவாருங்கிறது நமக்கு போப்பதான் தெரியும். இதை வச்சு நாங்க பதவியேற்க கூப்பிட மாட்டோம், குடியரசுத் தலைவர் ஆட்சி, அந்த காட்சிகள்லாம் கூட வருமோ அப்படிங்கிற பேச்சு இப்பவே இருக்கு. பட் நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகும்போது இது எப்படி வேணா மாறி இருக்கலாம், விஜய் ஆளுநரை கூட சந்திச்சிருக்கலாம், அதே நேரத்தில் அவங்க ஆட்சி அமைக்க உரிமை கூட கோரி அதை அழைப்பு கூட விடுத்திருக்கலாம். இது எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதான், நொடி நொடி வந்து மாறிக்கிட்டே இருக்கிற நிலவரம். இப்ப அமமுக வச்சு ஒரு செக் வைக்கிற மாதிரி தான் இருக்கு டிவிகேவுக்கு. பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு.
அதான் விஜய்க்கான ஆதரவு வந்துடுச்சு, ஆளுநர் கேட்டால் அதுதான். சரி இந்த டைம் கரெக்டாக போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்புறம் ஆதரிச்ச சில தலைவர்களையும் கூட்டிட்டு லோக் பவன், அதாவது மக்கள் பவன் நோக்கி போய்கிட்டு இருக்கிறப்பவே ஆளுநர் மாளிகை கதவுங்கிறது அடைக்கப்பட்டிருக்கு விஜய்க்கு. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது, திரும்பி போங்கன்னு இருக்கிறாங்க. ஆதரவு கிடைக்காத வரையும் தான் அப்பாயின்மெண்ட், ஆதரவு கிடைச்சிருச்சுன்னா நாங்க எப்படி கொடுப்போம்னு ஒரு கேம் விளையாடுறாங்க. அதுதான் வந்து சண்முகம் சொல்றாரு, இது வந்து முழுக்க முழுக்க பிஜேபி ஆடுற ஒரு கேவலமான ஒரு ஆட்டமா வந்து இருக்கு. மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க, நிச்சயம் வந்து ஆளுநர் விஜய் சந்திச்சிருக்கணும், இதுக்கு நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ தோழர்கள் வந்து உஷ்ணமாயிருக்காங்க. கடும் கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு ஆலோசனை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி யூட்டன் அடிச்சு திரும்ப போயிருக்காங்க. திருப்பி விஜய் வந்து கிளம்பி போயிருக்காரு பட்டணம் பக்கம் அவங்களோட அலுவலகத்துக்கு. இப்போ ஆளுநர் கிளம்பி கேரளா போறதா வந்து தகவல். கேரளா போனார்னா அங்கே கேரளால இன்னும் யார் சிஎம்ங்கிறதே கண்டுபிடிக்கவே இல்லை கேரளால. ஆமா, அந்த 3 பேர் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க அமைச்சரவை அந்த யார் முதல்வர் இதெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். அங்க பதவியேற்பை முடிச்சுட்டு நான் வரேன்ப்பா, ஏன் பொறுப்பு ஆளுநர் போட்டாங்க தமிழ்நாடுக்கு அப்படிங்கும் போதே இதை நம்ம வந்து ஜூனியர் விடன்ல முன்கூட்டியே எழுதியிருந்தோம். விஜய் வராரு அப்படிங்கும் போது ஒரு தொங்கு சட்டமன்றம் கூட எழலாம் அப்படிங்கிறதுனால இதை நமக்கான வாய்ப்பா பயன்படுத்தணும், அதனால பொறுப்பு ஆளுநர் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அமித்ஷா கிட்ட இருந்து வந்ததுதான் இதுக்கான காரணம் அப்படின்னு வந்து நம்ம அப்பவே எழுதியிருந்தோம். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நடந்துகிட்டு இருக்கு. மேபி அந்த தினகரன் சொன்ன அந்த புகார்னால விஜய்க்கு செக் வைக்கவும் படலாம். பட் போதான் தெரியும். ஆனா எது எப்படியோ மக்கள் ஜனநாயக முறையில விஜய்க்கு டிவிகேவுக்கு ஒரு பெரிய ஆதரவு வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தோம், ஒரு சுனாமி மாதிரியே வந்த முதல் தேர்தலையே 1,70,00,000 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாரு. 108 சீட்டு வந்து கிடைச்சிருந்தது. தோல்வி அடைஞ்ச இடங்கள்லையுமே டிஃப்ரென்ஸ் பார்க்குற ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ ஏவாவேலு தொகுதியிலலாம் பார்க்குறப்ப நீங்கள் சொன்னீங்க 2000 வாக்கு தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்லாம் நம்ம கூட வந்து பார்த்தோம். அப்படிதான் இருக்கிற பட்சத்தில் இது மக்களோட முடிவுக்கு எதிராக தான் போய் வந்து முடியும். இன்னொரு பக்கம் கூட்டணி அவங்களும் வந்து ஆதரவு வந்து கொடுத்துருவாங்க விஜய்ங்கிற பட்சத்தில் ஃபுல் மெஜாரிட்டி இருக்கப்ப ஆளுநர் ஏற்றுக்க தான் வேணும் இது. ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை வச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இப்போ இருக்க ஆளுநருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆளுநர் வந்து என்ன கேட்கிறாரு, என்ன கொடுங்கன்னு கேட்கிறாரு, கொடுத்துட போறாருனாங்க. கொடுத்துட்டாரு அப்பயும், அதாவது இருக்கு இப்ப கையில, இப்ப பார்க்க மாட்டேங்கிறாரு. அவங்களும் ஆளுநரா இருந்திருக்காங்க. பட் அவங்களானா அவங்க முதல்வர்களே அலக்கழிச்சிருக்காங்க, கொடி ஏத்துறதுக்கு கூப்பிடாம இப்படிலாம். இந்த மாதிரி சினாரியோக்குள்ள அவங்க இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். தமிழிசையை கூட டீல் பண்ணிடுறாங்க எல்லா இடங்கள்லயுமே. அதான் தேர்தலையும் என்ன மக்கள் தோக்கடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முட்டுக்கட்டை போடுறது ஸ்டாலின் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா திருமாவை தடுத்து வச்சிருந்தாருங்கிற மாதிரியான குற்றச்சாட்டெல்லாம் பாஜக இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஸ்டாலின் இப்ப என்ன அறிக்கையில சொல்றாரு அப்படின்னா, இங்க வந்து ஒரு மாதிரி கவர்னர் ஆட்சி இல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறது அடிப்படையில தான் நாங்க ஒரு மாதிரி பிளான் பண்ணோங்கிற மாதிரி இருக்கு அந்த அறிக்கை. ஆமா, இப்ப சொல்லாம சொல்றாரு அவரு. இப்ப திமுக காரங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்க கூட்டணி, அதாவது எங்க தலைவர் ஸ்டாலினாலதான் இப்ப விஜயை வந்து திமுக தயவுல தான் ஆட்சி அமைக்கிறாரு, எங்க கூட்டணிகள் இல்லைன்னா அவங்களால ஆட்சி அமைக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அதே நேரத்துல அந்த கூட்டணி கட்சிகள் ஆதரிச்சுமே நீங்க ஏன் ஜெயிக்கல கொளத்தூர்ல அப்படின்னு டிவிகேல இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது தனி கதை. பட் ஆளுநர் ஒரு கேம் ஆடுறது அப்படிங்கிறது தெரியுது. இன்னொரு பக்கம் வந்து சிபிஐ அங்க வந்து வீரபாண்டியன் அவர் நேற்று பேசும்போது இந்த மாதிரி ஒரு செய்தி, திமுக அதிமுக அப்படிங்கிறது கூட்டணி அமைக்கலான்னு ஒரு பேச்செல்லாம் போச்சு அப்படின்னா, ஆமா அந்த செய்தி அது வந்து அதை வேணாங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் தவிர்த்தாரு. ஆனால் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி எம்ஏ பேபி சிபிஎம்மோட தேசிய பொதுச் செயலாளர் அவர் வந்து இந்த மாதிரி ஆதரவு கேட்டாங்க அப்படிங்கிறது வீடியோவிலே சொல்லியிருந்தாரு. ஏடிஎம்கே ஆதரிங்கன்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து பேசியிருந்தாங்க அப்படின்ட்டு. நம்ம நேரில் பல பேர் மெசேஜ்லாம் கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து தேவையில்லாம ஒரு பொய்யான தகவல் வந்து பரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையான வந்து தகவல் தான். அது பேபியை ஒத்துக்கிட்டாரு. பட் இன்னைக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் அடிச்சிருக்காரு அவர். ஆமா, அது வந்து ஒரு வதந்தி தான். அதை வந்து அவங்க தான் பேசிக்கணும், எங்க கிட்ட கேட்காதீங்க, அது என்னை பொறுத்தவரையும் வதந்திங்கிற மாதிரி. அது வதந்தி. ஆனா அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கிறது மட்டும் உண்மைன்னு இருக்காரு. இப்போ அதிமுக 3ஆம் இடத்துல இருக்கு. டிவிக்கு ஆதரவோட அவங்க அதிமுக ஆட்சி அமைக்க போதா, மீதி இருக்கிற எந்த கட்சி பெரிய கட்சி? இப்போ டிஎம்கே ஆதரவோட தானே ட்ரை பண்ணிருக்காங்கன்னு வந்து தெரியுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுகவோட முக்கியமான தலைவர்கள், அதிமுகவோட மிக மூத்த தலைவர்கள்லாம் வந்து நம்ம கிட்ட நேரடியாவே இது நடந்தது அப்படிங்கிறத சொன்னாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஓகே. ஆமாம், பட் எது எப்படி இருந்தாலும் இப்போ டிவிகேவுக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைச்ச மாதிரி தான் வந்து தெரியுது. பட் பார்ப்போம் பிஜேபி என்ன கேம் விளையாட போகிறாங்க அப்படின்னு. மேற்கு வங்கத்தில் ஒரு பெரிய இமாலய வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்க பாஜக. ஆனால் வந்து அந்த வெற்றியில் பல கோளாறுகளை தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து பண்ணியிருக்காங்க, மோசடி பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு மம்தா சொன்னாங்க. இது எப்படியோ இப்போ வந்து அந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்சிருச்சு. அங்கே RN ரவி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எனக்கு
இங்கே கிடைக்காது, தமிழ்நாட்டில் இப்போ நான் இருந்திருக்கலாங்கிற மாதிரி ஃபீல் கூட பண்ணியிருப்பார் ஆர் என் ரவி. ஏன்னா அவருக்கு ஏற்ற ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. பட் மேற்கு வங்கத்தில் அப்படியான எந்த சூழலும் இல்லை, அது பாட்டு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. சுவேந்து அதிகாரி வந்து பதவி ஏற்றுக்கிட்டார் இன்னைக்கு பிரதமர் மோடி முன்னிலையில். சுவேந்து அதிகாரி யாருன்னா 2021 முன்பு வரை மம்தாவோட ரொம்ப நெருங்கிய சகாவாக இருந்தவர் தான் சுவேந்து அதிகாரி. அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் போட்டு அவரை வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி வெளியே எடுத்து இப்போ சிஎம் ஆக்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வர ஒரு 5ஆவதோ 6ஆவதோ சிஎம் வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க பிஜேபியை பொறுத்த வரையும். ஸோ அவர் பதவி ஏற்றுக்கிட்டாரு. பிரதமர் மோடி வந்து மேற்கு வங்க மக்கள் காலில் விழுந்து நான் வந்து நன்றி சொல்கிறேங்கிற மாதிரி படுத்து விழுந்து விழுந்து வந்து கும்பிட்டுருக்காரு. ஏன்னா பெரிய மெஜாரிட்டி இல்லை, 200க்கு மேலே வந்து ஜெயிச்சிருக்காங்களா பிஜேபி. ஆமாம், அது முதல் முறையாக ஆட்சி அமைக்க போகிறாங்களா. அது காரணம் யார்? என்னோட ஆட்சியில் இந்தியா மக்கள் ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்காங்க, இனிமேல் நீங்கள் மேற்கு வங்க மகிழ்ச்சியாக இருக்க போது அதான் ஆதரவுக்கு நன்றின்னு இருக்காரு. அதே தமிழ்நாடு கேரளா மக்கள் அப்போ வந்து மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கல பிஜேபியோட. இன்னொன்று என்னன்னா, பிஜேபி தொடங்கப்பட்டப்ப இருந்த ஒரு நபர் தான் வந்து ஷியாம் பிரசாத் முகர்ஜி. அவருடைய உதவியாளர் மகன்லால் சர்க்கார், அவருக்கு 97 வயசு. இந்த பதவி பிரமாணம் நடக்கிறப்ப அவர் வந்திருந்தாருங்க. அவருடைய காலையும் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினாரு பிரதமர் மோடி. இதுக்கு முன்னாடி மோடியோட அம்மா கிட்ட வாங்கினாரு, இன்னொரு அம்மாவோட வாங்கினாங்க. பட் 97 வயசு பிஜேபி ஆரம்பிச்சதுனாலதான் நான் இப்ப பிஎம்மா இருக்கேன். நன்றி ஐயா அப்படின்னாரா? நீ பேசாம ஆளுநர் ஆகிடுனா. எதுக்கு நான் இவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னு விஜயோட குட்டி ரசிகர்கள்லாம் சொல்றாங்க போல. விஜய்னா, டேய் நான் 108 எம்எல்ஏக்கு கேம்பெயின் பண்ணதே 4 நாள் தான்டா. வெறும் 2 எம்எல்ஏ வச்சுட்டு என்ன 5-6 நாளா அலைய விடுறீங்களேடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி திமிங்கலாம்? தினமும் மேட்ச் நடக்குது, யாரும் பாயிண்ட் டேபிள்ல மேலேயும் போக மாட்டேங்கிறாங்க, கீழேயும் வர மாட்டேங்கிறாங்க, அப்படியே இருக்காங்கன்னு ஐபிஎல்ல வச்சு சொல்றாங்க. மீன்வைல் டிவிகே டு என்டிகே. எப்படிடா எதுவுமே ஜெயிக்காம ஜாலியா இருக்கீங்க? இதோ வந்துட்டேன். டைம் டு லீடுன்னு விஜய் வந்தா கூட அந்த சீட்ல உட்கார முடியுமாங்கிறதுக்கான கேள்வி இது வரைக்கும் பதில் இல்லை. காரணம், ஆளுநர் கதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அவர் எந்த கதை வழியா இப்ப இதுக்கு போவார்? ஏர்போர்ட்டுக்கு அந்த கேட் 3 வழியா போயிடுவாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, எடப்பாடியோட கதவு மூடப்பட்டிருக்கு அதிமுகல. நாங்கெல்லாம் தனி அணியா போறோங்கிற மாதிரி கிளம்பி இருக்காங்க. இது வந்து நைட் இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க மாதிரி தெரியுது. இன்னும் அப்டேட் வர 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 அதிமுக கரையுதுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. விஜய் பிரச்சாரத்துல சொன்ன மாதிரி தான் இருக்கு போல இருக்கு. டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் போல இருக்கு இனிமேட்டு தமிழ்நாடு அரசியல். ஆமா, அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல நைட்டு இந்த காட்சிகள்லாம் எப்படி வேணா மாறி இருக்கலாம் நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகும்போது. ஸோ அதனால ஒரு டிஸ்க்ளைமரும் போட்டுக்கிறோம். ஏன்னா நேத்தே நாங்க ஒரு ஷோ பண்ணி அப்புறம் நியூஸ் எல்லாம் மாறி போய் திருப்பி வந்து இன்னொரு ஷூட் எடுத்து திருப்பி வந்து அது அப்பா அதுக்குள்ள எதுவும் மாறிட விடாதப்பான்னு வேடிக்கிட்டு தான் போனோம். அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. அதெல்லாம் தவிர்க்க முடியாது. அதனால இப்ப டிஸ்க்ளைமர் போட்டோம். இப்ப விருதை சொல்லிட்டு கிளம்புவோம். உச்ச காட்சி நடக்குதம்மா. இந்த மாதிரி உச்சபட்ச காட்சி தமிழ்நாடு அரசியல் யாரும் பார்த்திருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு காட்சிகள்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா, ஒரு பக்கம் விஜயோட அந்த பதவியேற்புலையும் உச்ச காட்சி, இன்னொரு பக்கம் இபிஎஸோட நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறதுலையும் உச்ச காட்சி. ஸோ 2 பேருக்கும் இந்த விருதை கொடுத்துட்டு கிளம்புறோம். நாளைக்கு இம்பர்ஃபெக்ட் ஷோ இருக்கு, மறக்காம வந்து பாருங்க. கமெண்ட் ஷோ கிடையாது, ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குல்ல. கமெண்ட் ஷோலாம் ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நிமிஷத்துக்கு மாறிட்டு இருக்கு. நாளைக்கு பார்ப்போம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.